கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போறோம்னா காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங். காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங் 29/6/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வாங்க நிர்மல் லாட்டரி, அதாவது எஸ்டர்டே ரிசல்ட், நிர்மல் லாட்டரிக்குரிய ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம், மறக்காம மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்டர்டே ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 276, ஏ போர்டு 2, பி போர்டு 7, சி போர்டு 6. இதில் நம்மளுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு 3 டிஜிட் வின்னு. ஏ போர்டு 2க்கு 2 உள்ளே வச்சுருக்கோம், பி போர்டு 7க்கு 7 உள்ளே வச்சுருக்கோம், சி போர்டு 6க்கு 6 உள்ளே வச்சுருக்கோம். நேற்று நம்ம சொன்ன மாதிரியே தான் 3 டிஜிட் வின்னு கரெக்டான முறையில் கொடுப்போம். அதனால் மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் புரியுன்றது சொல்லியிருப்போம். எப்பயுமே வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக பாருங்கள். ஊடால ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு ஆட்டத்தை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நிர்மல் லாட்டரி கேசிங்கில் ஒரு 3 டிஜிட் தரமான ஒரு வின்னிங். அது மட்டும் கிடையாது, இன்னுமே மெம்பர்ஷிப்கான ஒரு வீடியோ, அதாவது ஏபிஏசிபிசியில் 26, அதாவது வீடியோலையும் சரி மெம்பர்ஷிப்லையும் சரி ரெண்டுலேயுமே 26ன்றது காமனாக உள்ளே வந்துருக்கு. இதை நீங்கள் தரமாக ஒரு குத்திருந்தீங்கன்னா ஏசி 26 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின். அதான் சொல்கிறது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மெம்பர்ஷிப்பையும் பார்த்து ஒரு ரெண்டுமே சேமாக இருந்துச்சா எடுத்து நீங்கள் சூப்பராக தரமாக ப்ளே பண்ணியிருக்கலாம். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னுன்னே நம்ம சொல்லிக்கலாம். 3 டிஜிட் பாக்ஸ் மட்டும் தான் எப்பயும் போல் 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 260 இப்படி வந்திருக்கு. இதில் 7க்கு பதில் இங்கே 7 உள்ள வந்துருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். எனிவேஸ் இதுவே நல்ல ஒரு வின்னிங் தான். அதாவது ஏ போர்டு 2, பி போர்டு 7, சி போர்டு 6 சூப்பரான தரமான ஒரு 3 டிஜிட் வின்னிங். வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம நேற்றுக்குரிய வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 2 வந்துருக்கு. ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஏ போர்டு 2 வச்சு நமக்கு சான்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் 5, 5க்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்த ஒரு சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 0 இல்லாத பட்சத்தில் 8க்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஏ போர்டு 5க்கு கான்ஃபிடென்ட்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால மறக்காமல் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ஓகேங்களா, இது ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் ஏ போர்டு 5, 0, 8. இதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸிங். உங்களோட கெஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிறது நம்ம பி போர்டு 7. இந்த பி போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான முதல் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. 9 ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர். அதுக்கு அடுத்தாப்புல 8க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா, 8 விட்டாச்சுன்னா 8ம் வராத பட்சத்தில் நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 தாங்க. 9, 8, 1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸிங்னு சொல்லிக்கலாம். இந்த 276 வச்சு நமக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு கெஸிங்லேயே இது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸிங்கை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய சி போர்டு 6 வச்சு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இந்த மந்த்து எண்ட் ஆக போது இன்னும் 3ன்றது உள்ளே வரல. அதுக்கான வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருந்ததுன்னா 3 முக்கியமான ஒரு நம்பராக வச்சு ப்ளே பண்ணிங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1க்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அது இல்லாத பட்சத்தில் 2 தாங்க. இது ஆட்டோ எல்லாமே கீழே தான். 3, 1, 2 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்னா முக்கியமான ஒரு கெஸிங்னே நம்ம சொல்லிக்கலாம். இது ஓரளவுக்கு முக்கியமான ஒரு கெஸிங்னே சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டு பார்த்தாச்சு, சி போர்டு பார்த்தாச்சு. ஓகேங்களா, இதில் ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர், 3ஐயும் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது
ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு ஆட்டம் தான். ஓகேங்களா? காருண்யா லாட்டரி ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 81ங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 81. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 59 09 29 29 88. அடுத்து நம்மளுக்கு ஹைலைட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் இதுதான் நம்மளுக்கு ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு நம்பர்னே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? 94. ஓகேங்களா? நம்ம ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸிங்ல பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 81 59 09 29 88 94. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னே நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதனால பார்த்து கவனமா லிமிட்டா ப்ளே பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் என்னென்ன ப்ளே பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து முழுக்க முழுக்க காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸிங் தான். உங்களுடைய நம்ம கெஸிங் உங்க கெஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டா ப்ளே பண்ணுங்க. கெஸிங் உங்க கெஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டா ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது 3 டிஜிட் பாக்ஸ் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ 3 டிஜிட் பாக்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 981. ஓகேங்களா? நம்ம 3 டிஜிட் பாக்ஸில் 276 வச்சு 29/6/2024 நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 298 098. ஓகேங்களா? இதில் என்னென்ன காமன்னா 98 இதுதான் இங்கே வர்றதுக்கான ஒரு காமன். நாளைக்கு ஒரு டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு ஆல்போர்ட் இருக்கு. அடுத்து பார்த்துக்கிட்டோம் 961. ஓகேங்களா? 961 901. ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அவுட்புட் 340. ஓகேங்களா? நம்ம காருண்யா லாட்டரியில் 3 டிஜிட் பாக்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 981 298 098 அண்டு 961 901 340. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னே சொல்லிக்கலாம். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங். நம்ம கெஸிங் உங்கள் கெஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கெஸிங் தான் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காருண்யா லாட்டரி கெஸிங்குரிய ஒரு ஆல்போர்ட் கெஸிங் தாங்க. ஆல்போர்ட் கெஸிங் 276 வச்சு காருண்யா லாட்டரி. ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அதை நான் 3 டிஜிட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். 9 ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 2. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸிங். காருண்யா லாட்டரி ஆல்போர்ட் கெஸிங்கில் 982. ஓகேங்களா? இதை நீங்கள் மறக்காமல் இந்த 982 3 டிஜிட் பாக்ஸாகவும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது 3 டிஜிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இந்த 982. ஓகேங்களா? இன்னைக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸிங் எல்லா கெஸிங்கும் முடிச்சாச்சு. உங்களுக்கு வேறு எது கெஸிங் தேவைப்படுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் கேம்லிங்கோ பெட்டிங் எதுவும் நடைபெறவில்லை. இந்த வீடியோ முழுக்க பொழுதுபோக்கிற்கான வீடியோ மட்டுமே. இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லாட்டரி முழுக்க கணிப்புகளுக்கு உண்டான லாட்டரி மட்டுமே. டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ நடைபெறவில்லை. கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.